லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் லால் சலாம் பிப்ரவரி 9 முதல் திரையரங்குகளில். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். 5 லட்சம் கடன் ஒரே நாள் தான் கெடு. நெருக்கடியில் சிக்கிய ஊழியர், வங்கி நிர்வாகம் கொடுத்த டார்ச்சர், கடைசியில் காத்திருந்த அதிர்ச்சி. மாதவரத்தில் பகீர். சென்னை மாதவரம் அருகே உள்ள ஈஸ்வரன் கோவில் தெருவில் வசித்து வருபவர் சரவணன். 44 வயதான இவர் சென்னை அண்ணா சாலையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் ஊழியராக வேலை செய்து வந்தார். சரவணனுக்கும் அதே ஊரைச் சேர்ந்த மகாலட்சுமி என்ற பெண்ணுக்கும் கடந்த 12 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்துள்ளது. இந்த தம்பதிக்கு 10 வயதில் ஒரு மகனும் 8 வயதில் ஒரு மகளும் உள்ளனர். இதனிடையே சரவணன் அப்பகுதியில் வாடகை வீடு ஒன்று எடுத்து தனது குடும்பத்தாருடன் வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் சரவணனின் குடும்பம் கடந்த சில மாதங்களாக மிகுந்த வறுமையில் இருந்துள்ளது. இதனால் பாதிக்கப்பட்ட சரவணன் என்ன செய்வது என தெரியாமல் திகைத்து போயுள்ளார். இத்தகைய சூழலில் சரவணன் தனது அவசர தேவைக்காக சென்னையில் உள்ள தனியார் வங்கி ஒன்றில் 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியுள்ளார். இதனையடுத்து சரவணன் வங்கியில் வாங்கிய கடனுக்கு மாதம் தவணை பணத்தை கட்டியுள்ளார். இதற்கிடையில் அந்த கடன் தொகை வாங்கி சில வருடங்கள் ஆகிவிட்ட நிலையில் சரவணனுக்கு தனது தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடி காரணமாக கடந்த சில மாதங்களாக தவணை பணத்தை கட்டுவதில் தாமதம் ஏற்பட்டதாக தெரிகிறது. இதனால் வங்கி அதிகாரிகள் சரவணனை செல்போன் மூலம் தொடர்பு கொண்டு கடன் தவணையை செலுத்துமாறு நெருக்கடி கொடுத்துள்ளனர். அந்த நேரத்தில் ஏற்கனவே மன உளைச்சலில் இருந்த சரவணன் கடனை கட்ட வேண்டும் என்ற நெருக்கடியில் வீட்டில் உள்ளவர்களிடம் புலம்பி தீர்த்துள்ளார். இந்த நிலையில் சரவணன் கடன் வாங்கிய வங்கியில் கடன் தவணை வசூலிக்கும் முகவரான நவீன் என்பவர் சரவணனின் வீட்டிற்கு வந்துள்ளார். அப்போது வீட்டில் இருந்த சரவணனிடம் கடன் தவணையை உடனடியாக கட்ட வேண்டும் என நிர்பந்தம் செய்தபோது தான் இன்னும் ஓரிரு நாட்களில் பணத்தை செலுத்தி விடுகிறேன் என அவர் கூறியுள்ளார். ஆனால் அதனை ஏற்க மறுத்த நவீன் சரவணனை கடுமையாக திட்டி தீர்த்துள்ளார். அப்போது இந்த சத்தம் கேட்டு வந்த ஊர் மக்கள் முன்னிலையில் சரவணனை தகாத வார்த்தைகளால் திட்டி அவமானப்படுத்தியுள்ளார். அது மட்டுமின்றி ஒரு சில நாட்களில் கடனை செலுத்த வேண்டும் என மிரட்டிவிட்டு சென்றுள்ளார். இதனால் மனமுடைந்த சரவணன் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார். அப்போது சரவணனுடன் வீட்டில் இருந்த மனைவி மகாலட்சுமி தனது பிள்ளைகளை பள்ளியில் விடுவதற்காக அழைத்து சென்றுள்ளார். இதையடுத்து அந்த நேரத்தில் வீட்டில் சரவணன் மட்டும் தனியாக இருந்துள்ளார். இதற்கிடையில் சிறிது நேரம் கழித்து மகாலட்சுமி வீட்டிற்குள் வந்து பார்த்தபோது மிகுந்த மன உளைச்சலில் இருந்த சரவணன் தனது அறையில் உள்ள மின் விசிறியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். ஒரு கணம் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த மகாலட்சுமி கண்ணீர் விட்டு கதறி அழுதுள்ளார். அப்போது அவருடைய சத்தம் கேட்டு ஓடிவந்த அக்கம் பக்கத்தினர் சரவணனின் வீட்டிற்குள் புகுந்தனர். இதனால் அந்த இடம் முழுக்க சோகத்தில் மூழ்கியது. இந்த நிலையில் இச்சம்பவம் குறித்து மாதவரம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் உயிரிழந்த சரவணனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சென்னை ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து சரவணன் தற்கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதேவேளையில் வங்கி நிர்வாகம் கொடுத்த நெருக்கடியால் தனியார் நிறுவன ஊழியர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.